காரமடை அரங்கநாதர் கோயில் இருக்கிற இந்த வெள்ளை குதிரையை நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? இந்த குதிரைக்கு பின்னாடி 100 வருஷ வரலாறே இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட 138 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம் இது. கோயம்புத்தூருக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் நடுவுல ரயில் பாதை அமைக்கிற வேலைகள் அப்போ போயிட்டு இருந்துச்சு. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி இருந்ததால என்ஜினியர் அதிகாரிங்கன்னு எல்லாருமே ஆங்கிலேயர்களா இருந்தாங்க. காரமடையில அரங்கநாதர் கோயிலுக்கு பக்கத்துல ரயில் பாதை வர்ற மாதிரி ஒரு என்ஜினியர் பிளான் பண்ணி இருந்தாரு. காரமடை மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா என்ஜினியர் மக்கள் கோரிக்கைய காதலியே வாங்கிக்காம இங்கதான் டிராக் வரும்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி என்ஜினியர் தூங்கும் போது அவரோட கனவுல அரங்கநாத பெருமாள் ஒரு வெள்ளை குதிரையில வந்து கோபமா என்ஜினியர் 2 முறை சாட்டையால அடிச்சிருக்காரு. கனவு கலைஞ்சு தன்னோட தப்ப உணர்ந்தாரு என்ஜினியர். எழுந்து அரங்கநாத பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. பொதுமக்கள் கிட்டையும் தான் கண்ட கனவை பத்தி சொல்லிட்டு பின்னாடி ரயில் பாதையை வேற பக்கம் மாத்தி போட வேலைகளை ஆரம்பிச்சாங்க. தன்னோட தப்ப உணர்ந்த அந்த வெள்ளக்கார என்ஜினியர் தன்னோட சொந்த செலவழியே மரத்தாலான ஒரு வெள்ளை குதிரையை கோயிலுக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்காரு. அன்னைக்கு இருந்து இத்தனை வருஷமா தேர் திருவிழா வர ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆங்கிலேயர் கொடுத்த வெள்ளை மரக்குதிரை மேல அரங்கநாத பெருமாள் எழுந்தருளி பரிவேட்டை உற்சவத்துக்கு திருவீதி உலா வர்றாரு. 100 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னைக்கும் கோயிலுக்குள்ள கம்பீரமா இருக்கு இந்த வெள்ளை குதிரை.